வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். நம்மளுடைய ராகி பால் பவுடர் வச்சு எல்லோரும் பாயாசம் போல் கஞ்சி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இப்படி ஒரு முறை தயிர் போட்டு கூழ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுடைய ராகி பால் பவுடர் இந்த பாருங்கள் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது நான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நிறக்க 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இது விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இல்லாட்டி அடுப்பில் வச்சு கிண்டும் பொழுது கட்டி தட்டிடும். அடுப்பில் வைக்கிறேன், அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஹையில் இருக்குது. அப்படியே கிண்டி விடுவோம். லேசாக கெட்டிப்பட்டு வரும். பால் பவுடராக இருக்க வச்சு சட்னா வெந்துடும். ஏன்னா நம்ம தோல் போடுறது இல்லையா, அதனால் லேசாக கெட்டிப்பட்டு வருது. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள், லேசாக கெட்டிப்பட்டு வருது. இப்போ நான் மீடியம் பண்ணிடுறேன். அடுப்பை அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா சைனிங்காக வருது பாருங்கள். முதல்ல கலருக்கும் இப்போ நல்லா கொஞ்சம் டார்க் ஆகிட்டு வருது. இந்த வெந்த பதம் இதுதான், இன்னும் கொஞ்சம் நாளி வேகணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு மோர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். குளிர்காலமாக இருந்தால் நம்ம பால் போட்டும் சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. காப்பிக்கு பதிலாக நாங்கள் இதுதான் சாப்பிட்றது பெரும்பாலும். பால் போட்டு சக்கரை போட்ட பாயசம் மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லா சைனிங் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நல்ல கெட்டி பதம் வந்துருச்சு. டக்குன்னு வந்துடும். இப்போ நம்ம நைட் போல் கிண்டுறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம தோலோட போட்டு செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை கூட சில நேரம் பிள்ளைங்க வேணான்னு சொல்லுவாங்க, இதை வேணானே சொல்ல மாட்டாங்க, குடிப்பாங்க வாங்கி. நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்ல சைனியாக வந்துருச்சு, நல்ல வாசமாக இருக்குது பாருங்கள். நல்லா ரெடி ஆகிடுச்சு, போதும், நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு கிண்ணத்தில் இந்த ஃபுல்லாமே வலிச்சு போட்டுடுறேன். இது அப்படியே ஆறட்டும். ஆறிடுச்சு. இப்படியே நம்ம நார்மலான வாட்டர் இருக்கீங்களா, பச்சை தண்ணி, அதை அப்படியே ஊற்றி வச்சிடலாம். நம்ம பழைய சாதத்துக்கு எப்படி தண்ணி ஊற்றி வைப்போம் அதே மாதிரி தான் செய்யணும். இது இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். காலையில் நம்ம பார்க்கலாம். இப்போ நைட்டே நான் தயிரும் உரம் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ காலையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணியை மட்டும் நம்ம வடிச்சிக்கலாம். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நைட்டு உரம் போட்டு வச்சோம் இல்லைங்களா, அந்த தயிர் அதை அப்படியே அதில் போட்டுக்கலாம். நல்லா ஆடையாக எடுத்து போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நமக்கு நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். தயிரெலாம் நம்ம இஷ்டம், கூட குறைவாக போட்டுக்கலாம். நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே போட்டுக்கலாம். அதை நல்லா சுற்றிட்டு வந்துடுறேன். நல்லா சுற்றிட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இது நம்ம கையிலே செஞ்சோம்னா நமக்கு கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுறது. எடுத்து வச்சிருந்தோம்லையே நம்ம நைட் ஊற்றுற தண்ணி அதே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு அலசரிச்சு அப்படி ஊற்றிக்கலாம். தயிர் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம வசதி தான் அது. நேற்று போட்ட உப்பு நமக்கு பத்தாது, அதனால் கொஞ்சம் இப்போ உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே ஜீரக பொடி ஒரு பிஞ்சு, பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த பதத்துலேயே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் மோர் போட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ராகி பால் பவுடர் வச்சு அருமையான கூழ் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்கலாம் அழகாக ஒரு கோப்பை குடித்தோம்னா போதும், வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா இதில் நம்ம ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.